இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிவகைகளும் சூட்சுமத்தையும் சொல்லியிருக்கிறோம். அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கோ, பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை இருக்கோ, அதுமாதிரி மேலான விருப்பத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி, மேலான இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க. அப்படி பதிவிட்டுட்டு இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை, நேர்மறையான விஷயங்களை, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸுகளை கொடுத்துருப்போம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். அருமையான விஸ்வாச தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு. எல்லோருக்குமே விஸ்வாச வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம், நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே வாழ போகிறீங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்திலே குரு பயிற்சி நடக்க போகிறதுனாலையும் 2 பலன்களை கணிச்சு மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். குறிப்பாக இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நல்லது தான் செய்யும். சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும், சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும், செவ்வாயோட மின்காந்த கதிர்வீச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூரணத்துவமான கதிர்வீச்சை கொடுக்குற ஒரு காரணத்தினால அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையாக நல்லது செய்ய தலைப்பட்டவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார். ஆனால் அந்த குருவே கோச்சாரத்தில் ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது, சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடையும் பொழுது, அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில் சேரும் பொழுது கோச்சாரத்தில் கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, தனி மனித ஜாதத்தில் குரு திசை குரு புத்தி யாருக்கு நடந்துட்டுருக்கோ அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்தில் பாவர்களுடைய தொடர்பு, பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலன் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சினால கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நிகழும் விஸ்வாவச வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் ஆங்கில தேதி 14/5/2025 அன்றிலிருந்து குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சில காலம் வக்கரகதியில் இருப்பார். அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா 11/11/2025க்கு பிறகு 11/3/2025 வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்கும், இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்குன்னு தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய, கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம். சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சு, சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சு, செவ்வாயுடைய மின்காந்த கதிர்வீச்சு, எல்லா விதமான கதிர்வீச்சுகளை வாங்கி மென்மையான ஒளியாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அந்த குருவை பொறுத்தவரைக்கும் தன கிரகம், புத்திர காரகன். அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணத்தை அவர் தான் கொடுப்பார், குழந்தையோட சுகத்தையும் அவர் தான் கொடுப்பார். குரு பிறப்பு ஜாதத்திலேயும் நல்லா இருந்து கோச்சாரத்திலேயும் நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான பண லாபம் கிடைக்கும். 1 மடங்கு பணம் 10 மடங்காக பெறும். குபேர சம்பாத்தான வாழ்க்கை வாழ்வீங்க. செல்வ செழிப்பு, நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், அதே மாதிரி மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மை இடத்துல குரு மட்டும்தான் இருக்கிறார். குருவை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார். குருவை பொறுத்த வரைக்கும் தான் கெட்டு போயிருந்தால் ஒழிய கெடுபலன் உங்களுக்கு தரமாட்டார். அப்படிப்பட்ட குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி மூலயமா 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னா இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கும்பராசி என்பவர்களுக்கு விஸ்வாவச தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கும்பராசி என்பவரை பொறுத்த வரைக்கும் என்னதான் சனி உங்கள் ராசியில் விட்டு விலகி போயிருந்தாலும் இன்னும் குழப்பம் உங்களுக்கு மாறி இருக்காது. பயப்படாதீங்க. உங்கள் ராசியவே குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தி. குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால
உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உத்வேகமும் கிடச்சி ஒரு காரியத்தை சிறப்பாக தொட்டு செய்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் நல்லதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் அனைத்துமே கிடைத்து விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால 7 சனி நடக்கிறனால பயப்படாதீங்க. சிறப்பான வாழ்க்கை மட்டுமே இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, குருவை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய 5ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடங்கிறது பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்குறதுனால கடந்த காலத்தில் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சொத்து தகராறுக்கு அலைஞ்சிட்ருக்கிறீங்க, நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, பங்கும் பங்காளிக்குள்ள பிரச்சனை, சகோதர வர்க்கங்களில் பிரச்சனை, அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தகப்பனார் வர்க்க வழி சொத்துக்கள் மட்டும் கிடையாது, தகப்பனாருக்கு பட்டம், பதவி, புகழெலாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்கள் தகப்பனாரை பொறுத்த வரைக்கும் அவரோட தொழிலில் மிகுதியான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி தகப்பனாருக்கு இருக்க போகுது. உயர்கல்விக்காக வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போய் படிக்க போகிறீங்க. ஏன்னா 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி ஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்குறது மிகவும் சிறப்பு. கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குழந்தைகளோட ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் மூலிமா தாய் தகப்பனுக்கு நன்மதிப்பும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால விளையாட்டுத்துறையில், கலைத்துறையில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சாதிக்க போகிறாங்க. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தையும் மூத்த சகோதரஸ்தானத்தையும் பார்க்குற ஒரு காரணத்தினால நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையில் சகோதர வர்க்க வழிகள் மூலிமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. சகோதரருக்கு திருமணம் ஆகலை, நீண்ட நெடிய நாள் முயற்சி எடுத்து தள்ளி போயிட்டுருக்குது. இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடும். சகோதரி, மூத்த சகோதரிக்கு திருமணமாகவும் தள்ளி போயிட்டுருக்கு. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான முன் முயற்சி எடுக்கும்போது திருமணம் நல்லபடியாக முடியும். 2வது திருமணத்திற்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. முதல் திருமணம் விவகாரத்தில் முடிஞ்சு போச்சு. நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கசப்பான உணர்வுகளை கொடுத்துருந்தாலும் கூட மறு வாழ்க்கை திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு காலமாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். தனகிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டும் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி 70% லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க. 7 சனியை நம்பி நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக உயர்ந்தபட்ச சாதனைகளை சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனிதராக உங்களை பாவிச்சுக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன்களை மட்டுமே இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால மன மகிழ்ச்சி கிடைக்கும், குழந்தைகளால் நிம்மதி கிடைக்கும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை கிடைக்கும், செய்யக்கூடிய தொழிலில் மிகுதியான லாபம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டும் கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் விருப்பப்பட்ட வாழ்க்கை துணையை கரம் பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை இந்த ஆண்டு முழுவதுமே வாழ்வீங்க. உங்களுக்கு வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விஸ்வவச வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி ஆங்கில தேதி 14/5/2025 அன்று குரு பயிற்சி தொடங்குது. அப்படின்னா குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பணவரவு, உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு, உயர்ந்த மகான்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால 11/11/2025 பிறகு 11/3/2020 உங்கள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள், பொன்பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கிறது இப்படிப்பட்ட காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக குரு வக்கர பயிற்சி காலத்திலையும் கும்பராசி என்பவர்களுக்கு மிகுதியான நல்ல பலன் மட்டுமே நடக்க போகுதுங்க. கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்தாலும் சரி முதலீடு போட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிறப்பான மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே கும்பராசி என்பவர்களுக்கு அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க.
அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் தடைகளை தகர்த்தெறிஞ்சு உச்சபட்ச சாதனை செய்யணும், எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான மனிதனாக நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்ந்தே தருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் காலையில் எந்திரிச்சோன்னு நன்றி சொல்லி பழகுங்க. நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு கிடச்சிருக்காங்களா? ஊனம் இல்லாமல் உங்களை பெற்றிருக்காங்களா? நல்ல மனைவியோ நல்ல குழந்தையோ கிடச்சிருக்காங்களா? உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கா? கைகால் சுகமாக இருக்கா? எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி பழகுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த உடலுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. அதற்கடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து நேரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கிங்க. 4:30 மணிக்கு எந்திரிக்கலாம், முடியாதவங்க ஒரு 5:30 மணிக்காச்சும் எந்திரிச்சிடலாம். எழுந்து முடித்தோடனே ஒரு அரை மணி நேரம் குளித்து முடிச்சுட்டு ஒரு டைரி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கு பருத்தி வைக்கலாம். நீங்கள் இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தால் தொழுகலாம், அல்லது கிறித்துவ நண்பர்களாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணலாம், என்ன வேணால் செய்யுங்க. ஆனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தி பழகுங்க. ஏன்னா இந்த நாள் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பரிசு. யாரும் செய்யாத செயல் நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். உங்கள் வாழ்க்கையில் டைரி எடுத்து கட்டாயமாக எழுதக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கிங்க. இல்லை படிப்பறிவு இல்லைங்க அப்படின்னா மனதால் சுய பிரகடனம் செய்யுங்க. சுய பிரகடனம்னா என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ, யார் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருந்தாங்களோ, யாரை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்க எங்கே இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி. அது தாய் தகப்பனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா செவிலியராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த துணியை பருத்தி யாரோ பருத்தி நெய்கிறாங்க, யாரோ அறுவடை பண்ணி, யாரோ நூல் நூற்று, யாரோ பாகாக்கி, யாரோ துணியாக்கி, யாரோ சாயமேற்றி அதுக்கப்புறம் துணி வருது. நூற்றுக்கணக்கான மனிதர்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. நீ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சி அதுக்கு புல் அறுத்து போட்டு அதுக்கு தட்டை போட்டு அந்த பாலை கறந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அப்போ உங்களுக்காக நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நன்றி உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபிக்கு நன்றி சொல்லுங்கள், போட்டுக்கிற துணிமணிக்கு நன்றி சொல்லுங்கள், இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள், நல்ல முறையில் சுவாசம் கிடச்சிட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்கள். கிடைச்ச விஷயத்துக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நன்றி சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். இது 2வது பழக்கமாக வச்சுக்கோங்க. 3வது, இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நன்றி உணர்வோடு கைகால் சுகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி போங்க. 10 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நடைப்பயிற்சி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க, நன்றி உணர்வோடு டைரி எழுதுறீங்க அல்லது சுய பிரகடனம் பண்ணுறீங்க. 3வது, உடம்புக்கு சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பண்ண போகிறீங்க. இந்த 3ஐயும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம், விரும்பின விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைக்குட்பட்டு அத்தனையும் கிடைச்சே தரும். அந்த டைரியில் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ, எந்த விஷயம் கிடைக்கணுமோ, எந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயத்தை பதிவு செஞ்சு எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ, எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ, எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி, எனக்கு தேவைக்கு அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி, நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நன்றி, 4 பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறேன் நன்றி, எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை எனக்கு கிடைத்த அற்புதமான பரிசு, அதை முழுமையாக அனுபவித்து வாழ்வேன் நன்றி, என் வாழ்க்கையில் நான் வாழும் காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்து நல்ல மனிதனாக வாழ்வேன், என் வாழ்க்கையில் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய அற்புதமான வாழ்க்கையை அனுதினமும் வாழ்வேன் நன்றி, எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆசையை பின்தொடர்ந்து சென்று இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது சாதிப்பேன், நான் வாழ்ந்து முடித்த பின்னரும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்வேன் நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு
நல்லதை திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் மீண்டும் மிகுதியான நல்ல பலன்களை 100 மடங்கு திருப்பி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வலி வேதனை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, உறவு முறைகள் சரியில்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, கடன்காரனாக இருக்கிறீங்க, நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கருமனைக்குட்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு நீங்கள் நன்றி செலுத்த செலுத்த பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமாக வாழ 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 உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேர் சந்திக்கலாம். வணக்கம். பாஜக மாநில தலைவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். இளைய தளபதி விஜய் 2026 ஆட்சி அமைப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும், இந்த காணொலியை பாருங்கள். சுபகோரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில சந்திக்கலாம். வணக்கம்.